Hello friends, வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏர்ட்ராப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 5 டேஸில் எண்ட் ஆக போகுது. இப்போ தான் லாஸ்ட் டைம் தான் எனக்கு தெரிய வந்து. ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் நேவிகேட் ஆகி வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஈத்தர் மெயில், அதை பற்றியே நம்ம பார்க்குறோம். ஸோ ஈத்தர் மெயில் அப்படிங்கிறது தான் இந்த ஏர்ட்ராப்புடைய பேர். ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா எத்திரியம் அதை பேஸ் பண்ணி Web3ல் அட்வான்ஸ்டாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து மெயில் மூலியமாகவே நம்மளுடைய கிரிப்டோ பேமெண்ட்டை அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை இந்த இடத்துல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஈத்தர் மெயிலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு 1 இயராகவே வந்து இந்த ஏர்ட்ராப் ஆனது வந்து போயிட்டுருக்கு. பட் இப்போ எண்டிங் டைமில் தான் தெரிய வந்துச்சு. சரி, அதான் உடனே நம்ம வீடியோ மேக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பேஜில் உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஆப்பிள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஆப் ஸ்டோர்லேயுமே இவங்களது இருக்குது, ஈத்தர் மெயில் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயுமே இருக்குது. ஸோ எந்த இடத்துல வசதியாக இருக்குமோ நமக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம 2 விதத்தில் இதில் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இமெயிலும் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் Web3 இன்பாக்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் Web3 இன்பாக்ஸ், மார்க்கெட்டர்ஸ், ரிசோர்ஸ், இஎம்டி. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த Web3 இன்பாக்ஸில் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே இமெயில் ஆஸ் ஏ வேலட் இருக்கு இல்லைங்களா. நம்ம இமெயில் நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஜிமெயிலோ அல்லது யாஹூ மெயிலோ அதே இந்த இடத்துல நம்ம கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த மெயில் ஐடி மூலயமா நம்ம கிரிப்டோவை பேமெண்ட்டு அனுப்பிக்கவும் முடியும், ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அடுத்த 2வது ஆப்ஷன் மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்புங்கிறது ப்ளே ஸ்டோர்லேருந்தோ அல்லது ஆப்பிள் ஸ்டோர்லேருந்தோ நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வேலெட்டை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளால் வந்து மெயிலை வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியும், பேமெண்ட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும், மெயிலும் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இவங்க கொண்டு வந்திருக்கிறது Web3ல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Web3 அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போது டெலகிராம்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஸோ முன்னாடி நம்ம சேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெலகிராமில் நம்மளுடைய யூசர் நேமுக்கு டேரெக்டாக நம்ம ஒரு கிரிப்டோவை அனுப்ப முடியும், ஒரு கிரிப்டோவை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இப்போ இவங்க இமெயிலில் ஒரு கிரிப்டோவை அனுப்புகிற மாதிரி ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஈத்தர் மெயில். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ அக்கௌண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஸோ 10 லட்சம் வெரிஃபைடு ஈத்தர் மெயில்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ 100+ வெப் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இதோட டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து மெயில்ஸையுமே ரிசீவ் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த அலர்ட் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி புதுசாக லான்ச் ஆகுது அல்லது ஏதாச்சும் ஒரு கிரிப்டோஸே லான்ச் ஆகுது, அவங்க அஃபிஷியலாக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நமக்கு அந்த மெயிலும் வந்து அந்த மெயிலும் நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்பாக்ஸு, ஸ்டார்டடு, டிராஃப்ட்டு, ஜங்க்கு, சென்ட் இமெயில். ஸோ நார்மலாக நம்ம ஒரு இமெயிலில் என்னென்னலாம் பார்ப்போமோ ஸோ அதே மாதிரியான டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பெஷலாக இதில் என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம மெயில் ஐடி மூலிமா ஒரு கிரிப்டோவை இன்னொரு மெயில் ஐடிக்கு அனுப்ப முடியும். அதுவும் ரொம்ப சேஃபாக ரொம்ப ஸ்பீடாக அனுப்பிக்கலாம். ஸோ அதான் இவங்களுடைய அடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இமெயில் அஸ் எ சர்வீஸ், இந்த Web3 இன்பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இமெயில் ஐடி கொடுத்தும் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ 2வது மொபைல் ஆப்பை கொடுத்தும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மொபைல் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்தோ அல்லது ஆப் ஸ்டோரில் இருந்தோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இமெயில் ஆஸ் எ சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த இமெயில் ஐடி மூலியமாகவே நம்மளால் வந்து ஒரு கிரிப்டோவை அனுப்ப முடியும் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போங்க, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஓப்பன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ வேலெட்டெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ நம்ம அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளிக் ஹியர் டு ரிக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இதில் வரக்கூடிய மெயில்ஸை நம்ம படிக்கிறது மூலிமா நமக்கு வந்து இஎம்சி டோக்கன் இப்போ இஎம்சியாக கொடுக்குறாங்க, எத்திரியம் மெயில் காயின்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 டேஸில் இதோட ஏர்ட்ராப் வந்து முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க இஎம்டியாகவே நமக்கு கொடுக்குறாங்க, எத்திரியம் ஈத்தர் மெயிலுடைய டோக்கனாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்
அவங்களுடைய இன்டர்ஃபேஸ். இந்த இன்பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம மெயிலில் நார்மலாக என்ன பார்ப்போமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்பாக்ஸு, ஸ்டார்டடு, டிராஃப்ட்டில் நம்ம மெயில் அனுப்புறது இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜங்க்கு, அன்சென்ட் மெயில், ட்ராஸு, ஃபோல்டர் என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிட் பண்ணதெல்லாம் இந்த ட்ராஸில் இருக்கும். நம்ம மெயில் அனுப்பிச்சோம்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ டிராஃப்ட்டில் நம்ம இன்கம்ப்ளீட்டாக விட்டது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நார்மலாக நம்ம இமெயிலில் பார்த்தோம்னா என்ன இருக்குமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 815 EMCs வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ லாஸ்ட்டாக தான் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுமே எனக்கு வந்து இந்த EMCs ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கும் நமக்கு EMCs கிடைக்குது. அண்ட் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்குமே இந்த இடத்துல வந்து EMCs கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணி முடிச்சு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்வைட் ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் லிங்க் மூலிமா அவங்க உள்ளே வந்தால் 250 EMCs அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல EMT டோக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த EMT டோக்கன் தான் அவங்க இப்போ நமக்கு ரிவார்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த EMT டோக்கன் நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்களுடைய அபவுட் EMTயை பற்றியும் அவங்களுடைய டோக்கனாமிக்ஸ் பற்றியும் EMC அண்ட் EMT ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம EMT டோக்கனுக்கு வரலாம். இந்த EMT டோக்கன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னாக்கா நாம் ரீட் டு என் நம்ம படிக்க அந்த மெயில்ஸை நம்ம ரீட் பண்ணால் நமக்கு EMCஸாக தான் முதல்ல கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த EMCs தான் நமக்கு வந்து பார்த்தோம் EMTயாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய பார்ட்னர்ஸ் யார் யாருன்னா ஸ்டேக் கேபிட்டல், Web3, W3. ஸோ தென் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கைரான். ஸோ இது மாதிரி அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் ஈத்தர் மெயில் டோக்கன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு EMT ஃபஸ்ட்டு கிடைக்காது, EMCயாக தான் கிடைக்கும். இந்த EMCயை தான் நம்ம என்னவா பண்ண போகிறோம்னா EMTயாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு மெயிலுக்கும் நமக்கு EMC காயினாக தான் கிடைக்கும். ஸோ அந்த வந்து பார்த்தா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் EMCயாக தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா EMTயாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல EMTயுடைய டோக்கனாமிக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். EMTயோட டோக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோம்னா டோட்டல் சப்ளை வந்து 1 பில்லியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 100 கோடி தான் இவங்களுடைய டோட்டல் சப்ளை. ஸோ அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த டோட்டல் சப்ளை EMC எப்படி கொடுக்குறாங்க, EMC EMT கன்வர்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நமக்கு 1:1 ரேஷியோவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 1:1 ரேஷியோவில் நம்ம அந்த EMCயை EMCஸாக EMTயாக நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தென் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த EMTயை பொறுத்த வரைக்கும் ஈத்தர் மெயிலுடைய டோக்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எத்திரியம் தான் வந்து இவங்க மெயினாக சொல்கிறாங்க. ஸோ எத்திரியமில் வந்துட்டு பேஸ் செயினில் வந்து இவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரிவார்டு எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா யூசர்ஸ் ரிசீவ் EMCs, அதாவது நம்ம வந்து ரீட் பண்ணுறதுக்கும் இன்வைட் பண்ணுறதுக்கும் நமக்கு EMCயாக தான் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் EMC கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாவது ஸ்டெப் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா EMTயாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபர்தர் யூட்டிலிட்டிக்கு. இந்த EMT தான் நமக்கு என்னவா ஆகுது, இந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நிறைய ஓட்டிங் பர்பஸ்க்கு DAO ஓட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும், ஸ்டேக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த EMTயை பயன்படுத்திக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுடைய யூட்டிலிட்டி டோக்கன் ஈத்தர் மெயிலோட யூட்டிலிட்டி டோக்கன் தான் EMT. இவங்களுடைய செயின் எதில் வந்திருக்காங்கன்னா ERC20 தான் வந்திருக்காங்க. ஸோ டோக்கனோட ஸ்டாண்டர்ட் வந்து ERC20. பட் எந்த செயினில் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா பேஸ் செயினில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ பேஸ் செயின் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவுமே இப்போது வெரி சூன் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இவங்களோட டெசிமல்ஸ் 18. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 60 மில்லியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 60 மில்லியன் அப்படின்னா கம்மி தான், நியர்லி வந்து பார்த்தா ஒரு 6 கோடி தான். பட் இவங்களுடைய டோட்டல் டோக்கன் சப்ளை வந்து பார்த்தோம்னாக்கா 100 கோடி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா 250 EMCs வந்து சைன் அப்புக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாராச்சும் ரெஃபர் பண்ணோம்னா அதுக்கும் நமக்கு 250 EMCs வந்து கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா மேலே டைம் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இன்னும் 5 days 22 hours வந்து பார்த்தா இது முடிய போகுது. இந்த EMCs வந்து முடிய போகுது. அந்த EMTயை நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இமெயிலை கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டும் நம்மளால் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணாலும் நமக்கு சைன் அப்புக்கு 250 EMC கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 250 EMC கிடைக்கும். நம்ம மெயில் படிக்கிறோம், அவங்களுடைய கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுறோன்னா அதுக்கு சம் ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் கொடுத்தோ அல்லது மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏர் ட்ராப்லேருந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு காயினோட ஒரு
டோக்கனோட விலை அல்லது ஒரு காயினோட விலை மினிமம் வந்து $1 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வெறும் 6 கோடி தான் வந்து பார்த்தா இனிஷியல் சர்க்குலேட்டிங் சப்ளைலேயே கொடுக்க போகிறாங்க. அப்படின்னும்போது லிஸ்டிங் அப்போல ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் நல்லாவே பம்ப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 250 EMCs நமக்கு கிடைச்சாலும் அதை 1:1 ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணும்போது 250 EMT நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 250 EMT $1 நமக்கு $250 சாதாரணமாகவே கிடைச்சிரும். சப்போஸ் நம்ம யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணுறோம், சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது ஒரு 1000 2000லாம் இருக்குன்னா $1000 $2000 ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.